வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காதல் விலைமதிப்பற்றது வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஸ்வப்னிலுடனான எனது கிண்டலான உரையாடலால் நான் கவலையடைந்தேன். இன்று நீங்கள் கேட்பது ஸ்வப்னிலின் மன்னிப்பு, காதலை பற்றிய எனது மனதின் தத்துவ விளக்கம், ஆடம்பரம் குறித்த அப்பாவின் கவலை மற்றும் ஸ்வப்னிலின் குடும்பம் இந்தியாவிற்கு வந்த பிறகு புகுந்த வீட்டிலிருந்து வந்த முதல் உத்தரவு. புரிதல் குறைபாடும் காதலின் விளக்கமும். சமாதானம். எனது கடுமையான எதிர்வினைக்கு ஸ்வப்னில் உடனே வருத்தம் தெரிவித்து தனது தவறை ஒப்புக்கொண்டார். மக்கள் தன்னையே குருடன் என்று சொல்வதாக அவர் நினைத்தார். என்னை கேலி செய்யும் அளவுக்கு அவர் அற்பமான கணவர் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். காதல் தத்துவம். ஒரு மகிழ்ச்சியான மனைவியாக இருக்க நான் ஸ்வப்னிலை என்னை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். காதலுக்கு ஒரு புதிய விளக்கத்தை அளித்தேன். காதல் என்பது ஆன்மாவிலிருந்து ஆன்மா வரை உணரப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத உணர்வு. பிறவி பந்தம். ஸ்வப்னில் மற்றும் எனது உடலில் இரண்டு வெவ்வேறு ஆன்மாக்கள் இருப்பதாகவும் எங்களிடையே காதல் பாரம்பரியம் பிறவியாக இருந்து வருவதாகவும் எனக்கு தோன்றியது. எனது அமெரிக்க பயணத்திற்கு அந்த இறைவனே வழிவகுத்தார். சுதந்திரமான நேரம். இப்போது எமது ஆன்மாக்களுக்கு அனைத்து வகையான சுதந்திரமும் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அங்கு எமது உடல்களும் ஒன்றிணையலாம். ஆடம்பரம் குறித்த விவாதம். அப்பாவின் கவலை. அடுத்த நாள் அப்பா எனது திருமண அழைப்பிதழை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கூறினார், திருமணத்தில் இத்தகைய ஆடம்பரங்கள் தேவையற்ற வீண் செலவு என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு பெட்டியின் விலை சுமார் 2500 ரூபாய் இருக்கும். பணக்காரர்களின் ஆடம்பரத்தை பின்பற்றும் முயற்சியில் நடுத்தர வர்க்க தந்தையர்கள் நசுக்கப்படுவதைக் கண்டு அவர் பயந்தார். அம்மாவின் பக்கம். நான் மேமின் பக்கம் பேசினேன். பணக்காரர்களின் இத்தகைய செலவு செய்யும் பழக்கத்தால் மற்றவர்களின் பல வகையான தொழில்கள் நடக்கின்றன. அவர்களின் முடிவுகளுக்கு எதிராக பேசி சிக்கலை உருவாக்க எனக்கு விருப்பமில்லை என்றும் தீர்வை தருவதே எனது நோக்கம் என்றும் கூறினேன். உணர்ச்சிகரமான நினைவு. அப்பா சுயபரிசோதனை செய்து இதை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் இருவரும் மறைந்த அம்மா மற்றும் அண்ணாவை நினைவு கூர்ந்தோம். இவ்வளவு புகழ்பெற்ற குடும்பத்தில் எனது திருமணம் நடப்பதை பார்த்து அவர்கள் எவ்வளவு பெருமைப்படுவார்கள். குடும்பத்தின் முதல் உத்தரவு. வருகை. ஸ்வப்னில் தனது மம்மி டாடியுடன் எனது வருங்கால மாமனார் மாமியார் அல்கா மேமின் வீட்டிற்கு வந்துவிட்டார். ராஷில் பரத் நேரடியாக ஜலந்தர் சென்றனர். குடும்ப உத்தரவு. ஸ்வப்னில் எனக்கு போன் செய்து கூறினார், வாணி, அண்ணியின் பெற்றோர் தங்கள் மகள், மருமகன் மற்றும் பேத்தியின் முதல் வருகையை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள். அண்ணி நம் அனைவரையும் அந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். இப்போது ஸ்வப்னிலின் முழு குடும்பமும் எனது நகரத்தில் உள்ளது. நான் அவர்களுடன் அந்த பிரமாண்ட நிகழ்ச்சிக்கு செல்வேனா? ஜலந்தரில் ஸ்வப்னிலுக்கும் எனக்கும் சேர்ந்து இருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? காதலின் தத்துவ பயணம். குடும்ப விழுமியங்கள் குறித்த விவாதம் மற்றும் ராஷிலின் முதல் உத்தரவு. காதல் விலைமதிப்பற்றது வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 68. காதலின் தத்துவ விளக்கம், ஆடம்பரம் குறித்த விவாதம் மற்றும் குடும்பத்தின் முதல் உத்தரவு. அடடா வாணி, நீ தவறாக நினைக்கத் தொடங்கிவிட்டாய். உன்னை குருடி என்று சொல்பவன் அவனே குருடன். நான் அப்படி நினைத்து கூட பார்க்க முடியாது என்று ஸ்வப்னில் சமாதானப்படுத்தினார். உங்கள் அர்த்தம் அது இல்லையென்றால் பிறகு ஏன் அப்படிச் சொன்னீர்கள்? நான் விளக்கம் கோருகிறேன். மக்கள் என்னை குருடன் என்று சொல்வதாக நான் நினைத்தேன். இவ்வளவு தகுதியுள்ள ஒரு மகள், சகோதரி எந்த குருடனுக்கு கிடைக்கப் போகிறாள் என்று அவர்கள் சொல்வதாக நினைத்தேன். அறியாமலேயே உன் மனதை நோகடித்து விட்டேன், என்னை மன்னித்துவிடு என்று ஸ்வப்னில் வேண்டிக் கொண்டார். அப்படியானால் இது என்னை இன்னும் வருத்தமடையச் செய்யும் விஷயம். உங்களை போன்ற தகுதியுள்ள ஒருவரை யாராவது பொய்யாக கூட தாழ்வாக பேசினால் என்னால் பொறுக்க முடியாது. இப்போது எனக்கு புரிகிறது. தனது மனைவியை யாராவது கேலி செய்தால் பார்த்து மகிழும் அற்பமான நபர் ஸ்வப்னில் இல்லை என்று. சரி, இப்போது இதற்காக நீயும் என்னை மன்னித்துவிடு. உன்னை வருத்தமடையச் செய்ய நான் அழைக்கவில்லை.
மம்மி டாடி அண்ணா மற்றும் அண்ணியுடன் நான் 4 நாட்களில் இந்தியா வந்து சேருகிறோம் என்று சொல்ல விரும்பினேன் என்று ஸ்வப்னில் தனது தவட்டை ஒப்புக்கொண்டு கூறினார். அட வா. அப்படியானால் இந்த முறை எனக்கு ராஷிலுடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் மகிழ்ச்சியுடன் கூறினேன். அண்ணி 1 வாரம் ஜலந்தர் செல்வார். அவர் தனது பிறந்த வீட்டை பிரிந்து நீண்ட காலமாகிவிட்டது. அவர் தனது உறவினர்களிடையே இருக்க விரும்புகிறார் என்று ஸ்வப்னில் கூறினார். அது சரியானதுதான். ராஷிலின் உணர்வுகளை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. இவ்வாறாக எமது பேச்சு முடிந்தது. நான் யோசிக்கத் தொடங்கினேன். ஸ்வப்னிலை சாதாரணமாக நினைப்பதை நிறுத்த வேண்டும். அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்றால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தன்னை என்னை விட தாழ்வாக ஆக்கிக் கொள்கிறார். தான் என்னை விட அறிவாளி என்று காட்டிக்கொள்ள அவர் ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. ஸ்வப்னிலுடன் பேசும்போது நான் எப்போதும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு மகிழ்ச்சியான மனைவியாக இருக்க ஸ்வப்னிலை என்னை விட தகுதியுள்ளவராக அறிவாளியாக ஏற்க வேண்டும். உண்மையும் அதுதானே. மகிழ்ச்சியான மனைவியாக இருக்க நான் ஸ்வப்னிலை என்னை விடவும் அதிகமாக நேசிக்க வேண்டும். எனது காதலை பற்றி யோசிக்கும்போது அல்கா மேம், பரக் மற்றும் ஸ்வப்னில் தங்களது அன்புக்குரியவர்கள் மீது காட்டும் காதல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது எனது மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. அல்கா மேமின் காதல் எனது அப்பாவுக்கு ஒருபோதும் தெரியவே இல்லை. அவரது காதல் எவ்வளவு சுயநலமற்றது என்றால் அவர் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்க்கையை கழித்தார். பரக் 13 வயதிலிருந்தே ராஷிலை காதலித்தார். ஆனால் அவருக்கு விவாகரத்து கிடைத்த பிறகே அவரை அடைய முடிந்தது. இருப்பினும் பரக் அவரை திருமணம் செய்து கொண்டார். என்னை நேசிக்கும் ஸ்வப்னில் மற்ற பெண்களுடன் உடல் ரீதியான உறவு கொண்டிருந்தாலும் அவர் அவர்களை நேசிக்கவில்லை. அவர் என்னை நேசித்தார். இருப்பினும் உடல் உறவுக்காக திருமணம் வரை பொறுமையாக இருந்தார். எனது அப்பா நினைவுக்கு வந்தார். தனது தாயின் விருப்பப்படி அவர் அம்மாவை திருமணம் செய்து கொண்டு திருமணத்திற்கு பிறகு அவரை எவ்வளவு நேசித்தார் என்றால் அவர் மறைந்த பிறகு மற்றொரு திருமணம் பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. உண்மையில் காதல் எத்தனை வகைப்படும்? காதல் தனது இருப்பை எத்தனை வழிகளில் நிரூபிக்கிறது? இந்த கேள்விகள் எழுந்ததும் காதலை ஆழமாக புரிந்து கொள்வதில் எனது கவனம் திரும்பியது. காதல் உடல் ரீதியான உறவுடன் ஆரம்பமாவதில்லை. காதல் உடல் உறவு வரை செல்வது கூட அவசியமில்லை. ஆனால் பொதுவாக காதலில் உடல் உறவு இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காதலை எனது அனுபவத்தை கொண்டு வரையறுக்க விரும்பினால் நான் எப்படி வெளிப்படுத்துவேன் என்று யோசிக்கிறேன். எந்தவொரு உயிரினத்திற்கும் காதல் வெளிப்படையான ஊடகங்கள் மூலம் உணரப்படுகிறது. அந்த ஊடகங்கள் உடல், செவிப்புலன், வாசனை அல்லது சுவை என இருக்கலாம். இருப்பினும் காதல் என்பது உண்மையில் ஆன்மாவிலிருந்து ஆன்மா வரை உணரப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத உணர்வு. ஆன்மாவிலிருந்து ஆன்மா வரை ஏற்படும் காதல் உண்மையில் உடல்கள் இல்லையென்றால் வெளிப்படவே முடியாது. ஒருவேளை அதனால்தான் இது கணவன் மனைவிக்கு இடையே உடல் உறவு வரை செல்கிறது. அதே சமயம் இந்திய கலாச்சாரத்தில் திருமணம் ஆகாத காதல் ஆன்மா உணர்வோடு மட்டுமே நின்றுவிடுகிறது. வெப்பத்தால் தகிக்கும் பூமிக்கு மழைத்துளிகள் குளிர்ச்சியை தருவது போல வாடும் உடலுக்கு மற்றொரு உடல் அன்புடன் செய்யும் ஸ்பரிசத்தால் கிடைக்கும் சுகம் ஆன்மாவுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத உணர்வாகச் சேர்கிறது. உடல் உறவு அதன் உச்சக்கட்டம். உடல் உறவு தவிர்க்கப்பட்ட இடத்தில் காதல் சுகம் பார்வை மற்றும் பேச்சின் மூலமாகவும் உணரப்படுகிறது. காதலை எனது எண்ணங்களில் வரையறுத்த பிறகு காதல் ஸ்வப்னில் மற்றும் எனக்கு இடையே மையப்படுத்தப்பட்டது. ஸ்வப்னில் மற்றும் எனது உடலில் 2 வெவ்வேறு ஆன்மாக்கள் இருப்பதாகவும் எமது காதல் பிறவி பிறவியாக இருந்து வருவதாகவும் எனக்கு தோன்றியது. எமது ஆன்மாக்கள் இந்த பிறவியில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே தொலைதூர நாடுகளுக்குச் சென்றுவிட்டன. ராஷில் மூலம் எனது ஆளுமையை பற்றி தெரிந்தபோது ஸ்வப்னிலின் ஆன்மாவுக்கு எனது ஆன்மா ஏற்கனவே அறிமுகமானது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அப்போதிருந்தே ஸ்வப்னிலுக்கு இந்த பிறவியில் எமது புதிய காதல் உணர்வு கிடைத்தது. அவர் என் மீது ஒரு தலைப்பட்சமான காதலை வளர்த்து கொண்டார். எமது காதல் பாரம்பரியத்தை தொடரும் அந்த இறைவனே எனது அமெரிக்க பயணத்திற்கு தூண்டுகோலாக இருந்தார். நான் ஸ்வப்னிலை சந்தித்தேன். எனது பழைய கொள்கைகளை விட்டு அவரை அடைய ஆசைப்பட்டேன்.
ஸ்வப்னிலின் தீண்டல்களால் எனது ஆன்மா வரை காதல் உணர்வு சேரத் தொடங்கியது. அப்போது எது அசாத்தியமாகத் தெரிந்ததோ இப்போது அது சாத்தியமானது. ஸ்வப்னில் மற்றும் எனது இணைவு இந்த பிறவியில் முழுமை பெற ஸ்வப்னில் 7 கடல்களை தாண்டி இப்போது இந்தியா வரப்போகிறார். இப்போது எமது ஆன்ம காதலுக்கு அனைத்து வகையான சுதந்திரமும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போது எமது உடல்கள் ஆன்மா மற்றும் ஒரு உயிருள்ள உடல் போல எப்போது வேண்டுமானாலும் ஒன்றிணையலாம். இந்த எண்ணம் வந்ததும் எனது மனதுடன் சேர்த்து உடலும் ஸ்வப்னிலை சந்திக்க துடிக்கிறது. வாணி, இனி இதற்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை என்று எனக்கு நானே சமாதானம் கூறிக்கொண்டு உறங்க முயற்சித்தேன். மறுநாள் எனது பள்ளிக்கு விடுமுறை. காலையிலிருந்து நான் நிதானமாக அன்றாட பணிகளையும் பல விஷயங்களை பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பா என்னை நன்றாக புரிந்து கொள்வார். அவர் டீ மற்றும் சாண்ட்விச்கள் செய்து என்னை அழைத்தார். நான் அங்கு சென்றதும் டீயின் ஆவியும் சூடான சாண்ட்விச்களின் நெய் வாசனையும் என்னை ஈர்த்தது. நான் சாண்ட்விச்சை எடுத்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டே மற்றொரு கையால் டீ கப்பை எடுத்துக்கொண்டேன். சாண்ட்விச் சாப்பிட்டு கொண்டே டீ குடிக்கையில் எனது பார்வை அப்பா மீது விழுந்தது. அவர் ஒரு கையால் கப்பையும் மற்றொரு கையால் மேம் அனுப்பிய எனது திருமண பத்திரிகையையும் பிடித்துக்கொண்டு உற்று பார்த்து கொண்டிருந்தார். வாணி, நீ ஏதும் நினைக்காதே, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்று அப்பா டீ குடித்துக்கொண்டே கூறினார். சொல்லுங்கள் அப்பா. நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். பத்திரிகையில் அவ்வளவு மோசமாக என்ன இருக்கிறது என்று நான் யோசிக்கிறேன். உண்மையில் திருமணத்தில் இத்தகைய ஆடம்பரங்கள் வீண் செலவு என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு பெட்டியின் விலை கிட்டத்தட்ட 2500 ரூபாய் இருக்குமே என்று அவர் அந்த பெட்டியிலுள்ள உலர் பழங்களின் மதிப்பை கணக்கிட்டு சொன்னார். அப்பா, எனக்கு தெரியும். இந்த அழைப்பு பெட்டி ஒன்று 2400 ரூபாய். எனக்கும் இது வீண் செலவு என்றே தோன்றியது. மேம் என் முன்னாலேயே இதை தீர்மானித்தார். அவரது விருப்பத்திற்கு தடை சொல்வது சரியிருக்காது என்று நான் மௌனமாக இருந்துவிட்டேன் என்று அப்பாவிடம் சொன்னேன். உண்மையில் நானும் அவரைப் போலவே சிக்கனத்தை விரும்புபவள். பணக்காரர்களின் இத்தகைய ஆடம்பரங்களை பார்த்து நடுத்தர வர்க்கத் தந்தையர்கள் நசுங்கிப் போகிறார்கள். தனது சக்திக்கு மீறி செலவு செய்து எதிர்காலத்தில் இன்னல்களை வரவழைத்துக் கொள்கிறார்கள் என்று அப்பா மற்றவர்களைப் பற்றி சொல்லிக்கொண்டே தனது நிலையை விளக்குகிறார். அப்பா, இதற்கொரு மறுபக்கமும் இருக்கிறதே. பணக்காரர்களின் இத்தகைய செலவுகளால் தான் மற்றவர்களின் வியாபாரம் நடக்கிறது என்று நான் மேமின் முடிவை ஆதரித்து பேசினேன். அதாவது உன் திருமணத்திலும் இத்தகைய ஆடம்பரங்கள் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று அப்பா சந்தேகமாக கேட்டார். இல்லை அப்பா, விஷயம் அதுவல்ல. மணமகன் வீட்டார் செய்யும் செலவை என்னால் தடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு எதிராக பேசி சிக்கலை உருவாக்க எனக்கு விருப்பமில்லை. அம்மா சொல்வார், நாம் சிக்கலாக அல்ல தீர்வாக இருக்க வேண்டும் என்று என அம்மாவை நினைவு கூர்ந்து எனது கருத்தைச் சொன்னேன். நானும் அப்படியே யோசித்து இந்த வீண் செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருமண விழாக்களுக்கு வெறும் சாட்சியாக மட்டும் இருந்துவிட வேண்டும் என்று அப்பாவும் அம்மாவை தழுவி உணர்ச்சிவசப்பட்டார். அவர் தனது கண்களிலுள்ள நீரை துடைத்துக் கொண்டார். இன்று அம்மா, அண்ணா இருந்திருந்தால் எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பார்கள். எனது திருமணம் இத்தகைய பெரிய குடும்பத்தில் நடப்பதைக் கண்டு என்று நானும் வருந்தினேன். உரையாடல் ஓரிடத்தில் தொடங்கி மற்றோரிடத்தில் முடிந்தது. இருவரும் அமைதியாகி டிபன் முடிப்பதில் கவனம் செலுத்தினோம். ஸ்வப்னில் தனது மம்மி டாடியுடன் மேம் வீட்டிற்கு வந்துவிட்டார். ராஷில், பரக் நேரடியாக ஜலந்தர் சென்றனர். எனக்கு இஸ்வா பனிலிடமிருந்து அழைப்பு வந்தது. வாணி, அண்ணியின் பிறந்த வீட்டார் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள். அண்ணி நம் அனைவரையும் அந்த நிகழ்ச்சிக்கு தப்பாமல் வருமாறு கூறியுள்ளார் என்று ஸ்வப்னில் கூறினார். தொகுப்பாளரின் முடிவுரை. அன்பார்ந்த நேயர்களே, எபிசோட் 68 காதலின் தத்துவத்தையும் குடும்ப விழுமியங்களையும் அழகாக எடுத்துரைக்கிறது. அடுத்த பகுதியில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். எபிசோட் 68 நிறைவுற்றது.